Hey all, welcome back to my channel Higher Ready. இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் பார்க்க போறோம். ஸ்கிராச்ல இருந்து ஒரு டேட்டா செட் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத full ப்ராஜெக்டாவே we are going to see clearly in today's video. So if you are new to this is going to be an eye-opener session for you. Because இதுல நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோல இருந்து லீனியர் ரெக்ரெஷன் டேட்டா செட் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, எவ்ரிதிங் we are going to see in coding. கோடிங்மே நான் உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போறதால நீங்க கோடிங்க்கு புதுசா இருந்தாலும் you can easily understand. So without any delay, let's get started. The first step that you need to do when it comes to linear regression or any other algorithm is importing the required libraries. ஸோ இந்த டேட்டா செட்டை ஹேண்டில் பண்றதுக்கு அண்ட் டேட்டாவை ஒர்க் பண்றதுக்கு எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் என்னெல்லாம்னா நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான். இதுல நம்பை அப்படின்றது நியூமரிக்கல் வேல்யூஸ் ஹேண்டில் பண்றதுக்கு, பாண்டாஸ் அப்படின்றது டேட்டா ஃப்ரேம்காக, மேட்ப்ளாட்லிப் விஷுவலைசேஷனுக்கு, சீபான் இஸ் ஆல்சோ ஃபார் கிரியேட்டிங் விஷுவலைசேஷன். தென் என்னோட மாடலான லீனியர் ரெக்ரெஷனை நான் sklearn.linear மாடல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாடலை கடைசி எவாலுவேட் பண்ணும் இல்லையா, இந்த மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு அதை எவாலுவேட் பண்றதுக்கு எவாலுவேஷன் மெட்ரிக்ஸா மீன் ஸ்கொயர்ட் எரரையோ R2 ஸ்கொயரையோ நான் sklearn.metricsல இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். The second step is loading the data set. இங்க நான் ஒரு டேட்டா செட்டை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணும் இல்லையா. Now we are just learning the basics. So இப்போ அந்த டேட்டா செட்டை நம்ம சீபான்ல இன்பில்டா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ண போறோம். அதுக்கான கோடிங் தான் இந்த டேட்டா இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இது ஒரு வேரியபிள் நேம் நீங்க கொடுக்கறது தான். அடுத்து எஸ்என்எஸ் டாட் லோட் டேட்டா செட்குள்ள நான் இப்படி டபுள் கொட்டேஷன் கொடுத்து எம்பிஜின்னு கால் பண்ணும்போது அந்த டேட்டா செட் எனக்கு உள்ள கால் ஆயிரும். இப்போ ஆன்லைன்ல இருந்து இந்த டேட்டா செட் எனக்கு இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஃபாலோட் பை தட் when I give data.head எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows இப்படி டிஸ்பிளே ஆகும். என்னோட டேட்டா செட் இப்படிதான் இருக்கு. எம்பிஜி, சிலிண்டர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹார்ஸ் பவர், வெயிட், ஆக்சலரேஷன், மாடல் இயர், வெர்ஜன், நேம், இந்த மாதிரியான காலம்ஸ் என்னோட டேட்டா செட்குள்ள இருக்கு. நான் எப்பெல்லாம் டேட்டா டாட் ஹெட் கொடுக்குறேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் 5 rows-மே டிஸ்பிளே ஆகும். நவ் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போற அந்த டேட்டா செட் எம்பிஜி இருக்கு இல்லையா. So now we are going to understand what is the data set. இந்த டேட்டா செட்ல எம்பிஜினா என்னன்னா மைல்ஸ் பர் கெலான். ஸோ மைல்ஸ் பர் கெலான் இன் த சென்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூவல் வந்து உங்க காருக்கு எவ்வளோ எஃபிஷியன்டா ஒர்க் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மைல்ஸ் பர் கெலான். இட்ஸ் லைக் உங்களோட மைலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்குக்கு ஸ்பெசிபிக்கா இந்த மைலேஜ், இந்த காருக்கு இந்த மைலேஜ் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த மைல்ஸ் பர் கெலான். கீழே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், கிளியரா லிசன் பண்ணுங்க. 30 mpg இன்கேஸ் ஒரு கார் 30 mpg கொடுக்குது அப்படின்னா என்னால ஒரு கெலான் ஆஃப் ஃபியூவலை யூஸ் பண்ணி 30 மைல்ஸ் ஒர்க் பண்ண முடியும். 30 மைல்ஸ் என்னால இந்த காரை டிரைவ் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் லைக் 1 liter ஆஃப் பெட்ரோல் ஆர் டீசல் யூஸ் பண்ணி நீங்க இவ்வளவு மைல்ஸ் நீங்க போலாம், இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போலான்ற மாதிரி இங்க மைல்ஸ் அண்ட் கெலான்னு கொடுத்துருக்காங்க. அங்க எப்படி கிலோமீட்டர் அண்ட் லீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமோ இங்க மைல்ஸ் அண்ட் கெலான். ஸோ அந்த டேர்ம்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இன்கேஸ் அதிகமா எம்பிஜி கொடுக்குது அப்படின்னா அந்த வெஹிக்கலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபியூவல் எஃபிஷியன்ட், மோர் ஃபியூவல் எஃபிஷியன்ட் வெஹிக்கல்னு சொல்லுவோம். இன்கேஸ் எம்பிஜி கம்மியா இருக்கு அப்படின்னா இட் கன்சியூம்ஸ் மோர் ஃபியூவல், அதாவது பெட்ரோல் நிறைய குடிக்குது, டீசல் நிறைய குடிக்கிற வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இவங்க இப்படி சொல்றாங்க. இந்த டேட்டா செட் எதுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றோம்னா ஸ்பெசிபிக்கா நீங்க டேட்டாவை பிளாட் பண்ணி ஒரு கிராஃபா இல்ல சார்ட்டா பாக்குறீங்க அப்படின்னா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன். லீனியர் ரெக்ரெஷனுக்குனே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டேட்டா செட் தான் இந்த எம்பிஜி டேட்டா செட். ஸோ இட்ஸ் பெஸ்ட் ஒன் ஃபார் லேர்னிங் லீனியர் ரெக்ரெஷன் இஃப் யூ ஆர் அ பிகினர். கோரிலேஷன் அனாலிசிஸ் ஸ்பெசிபிக்கா இந்த டேட்டா செட்ல இப்போ நம்ம வந்து இந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்றதுனால நம்ம ஒரு காலமும் இன்னொரு காலமையும் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க பிகினரா வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அடுத்த அல்காரிதம்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுவோம் இல்லையா. இப்போ
இந்த காலம்க்கு இவ்வளவு காலம்ஸ்க்கும் மத்த ஒரு காலம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிக்க நம்ம கோரிலேஷன் ஹீட் மேப்னு ஒன்று பிளாட் பண்ணுவோம், ஒரு விஷுவலைசேஷன் சார்ட். அந்த சார்ட்லாம் பிளாட் பண்ணி பார்க்கணும்னா இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் பெஸ்ட் ஃபார் கோரிலேஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா செட்ஸ்ல பிகினர்ஸா இருக்கும்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்க்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காலம் இதுதான் மீன் பண்ணுது, இந்த காலம் இதுதான் மீன் பண்ணுது, நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு கார் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா அது கம்மியா எம்பிஜி கொடுக்குமா, இல்ல ஹார்ஸ் பவர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கம்மியா எம்பிஜி கொடுக்குமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வரும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு சிம்பிளான டேட்டா செட் தான் இந்த எம்பிஜி டேட்டா செட். எடுத்த உடனே நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணக்கூடியது டேட்டா கிளீனிங் தான். ஆஃப்டர் வி காட் த டேட்டா செட். ஸோ டேட்டா செட் எடுத்து லோட் பண்ணதுக்கு அடுத்து டேட்டா கிளீனிங் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா கிளீனிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்றது. இப்போ நான் இந்த 2 காலம்ல தான் ஒர்க் பண்ண போறேன். இவ்வளவு காலம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இந்த ஹார்ஸ் பவருக்கும் என்னோட எம்பிஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள டேட்டா ஆஃப் கொடுத்து அந்த ஹார்ஸ் பவர் அண்ட் எம்பிஜி இந்த ரெண்டையுமே சேவ் பண்றேன். பக்கத்துல இது ரெண்டையுமே நம்ம டபுள் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள சேவ் பண்றோம். பக்கத்துல நான் டாட் டிராப் என்ஏன்னு கொடுக்குறேன்ல, இதோட யூஸ் என்ன அப்படின்னா நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணு, நல் வேல்யூஸ் இருந்தா டிராப் பண்ணிடு. Then when I give data dot shape, இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த 2 காலம்ல எனக்கு data dot shapeனு கொடுக்கும்போது 2 காலம்ஸ் தான், அதனால 2 வந்திருக்கு. தென் இந்த 392 அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸ். எப்பெல்லாம் நான் ஷேப் கொடுக்கணும், நான் கன்சிடர் பண்ற அந்த டேட்டா செட்ல நம்பர் ஆஃப் ரோஸை ஃபர்ஸ்ட் அடுத்து காலம்ஸ் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் டேட்டா டாட் ஷேப்னு கொடுத்தேன்னா. The next thing is டேட்டா இன்ஸ்பெக்ஷனுக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் என்ன இருக்கு, கடைசியா 5 ரோஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் டாட் ஹெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கறேன். இப்போ நான் இந்த 2 காலம் தானே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 காலம்ல இருக்க டேட்டா மட்டும்தான் எனக்கு df டாட் ஹெட்னு கொடுத்தா, ஐ மீன் டேட்டா டாட் ஹெட்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி டேட்டா டாட் டெய்ல்னு கொடுத்தா எனக்கு லாஸ்ட் 5 ரோஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அதுவும் இந்த ஹார்ஸ் பவர் அண்ட் எம்பிஜி மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அது எனக்கு கரெக்டா பிரிண்ட் ஆகுதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். தென் என்னோட டேட்டா எல்லாமே ஒரு நியூமரிக்கல் டேட்டாவா இருக்கு, ஐ மீன் ஃபுல்லா நம்பர்ஸா இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கரெக்டா. இந்த டேட்டாக்குள்ள நியூமரிக்கல் வேல்யூஸ்ல மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஆவரேஜ் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அண்ட் தென் அந்த ஹோல் டேட்டாவோட 25th percentage என்ன, 50% வேல்யூ என்ன, 75% டேட்டாவோட வேல்யூ என்ன, இது எல்லாத்தையுமே நான் ஒரே ஒரு கீவேர்ட் கொடுத்து ஒரு சின்டாக்ஸ் கொடுத்து என்னால பிளாட் பண்ணி அந்த காலம் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேட்டா ஃப்ரேமோட நேம் டேட்டான்னு கால் பண்ணிருக்கோம். தென் டாட் டிஸ்கிரைப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இது கொடுத்தனா இது எல்லாமே எனக்கு இந்த ஒரு காலம்கான கவுண்ட், மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் வேல்யூ, இந்த பெர்சன்டேஜ் வேல்யூஸ், மேக்ஸிமம் வேல்யூஸ் இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகி கொடுத்துரும். தென் ஸ்கேட்டர் பிளாட் விஷுவலைசேஷன் எப்பவுமே நம்ம இந்த டேட்டால இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் பண்ணதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய ஸ்டெப் வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்றதுதான். ஸோ அந்த சார்ட் கிரியேட் பண்றதுக்கான கோடிங் பாருங்க. ஸ்கேட்டர் பிளாட்னா இதுதான். ஸோ என்னோட டேட்டாவை ஸ்ப்ரெட் ஆயிருக்க டேட்டாவை ஜஸ்ட் பிளாட் பண்ணி பாக்குறதுக்கான அந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, கரெக்டா வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். இதை நம்ம எப்படி பிளாட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதை பிளாட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு யூஸ் பிளாட் டாட் ஃபிகர். இது எதுக்குன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு. தென் ஐம் கிவிங் பிளாட் டாட் ஸ்கேட்டருக்குள்ள டேட்டா ஆஃப் ஹார்ஸ் பவர்னு கொடுத்துட்டு கமா டேட்டா ஆஃப் எம்பிஜின்னு கொடுக்குறேன் இல்லையா உள்ள ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள. ஸோ இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா நோட்டீஸ் பண்ணி நீங்க கோடிங் நீங்க டைப் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம பண்ணணும். இதுல எந்ததான் சின்ன பிராக்கெட் லைக் நார்மல் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டோ இல்ல ஸ்கொயர் பிராக்கெட் நார்மல் பிராக்கெட்டோ இல்ல ஓப்பன் பண்ண பிராக்கெட்டோ க்ளோஸ் பண்ணலனாலோ எரர் கண்டிப்பா வரும். ஸோ நீங்க பிகினரா என்ன மிஸ்டேக் பண்ணு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, பார்த்தா இவ்வளவு சின்ன மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 காலம்க்கும் நீ ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டேட்டா ஆஃப்னு கொடுத்து இந்த காலம் நேம்ஸை கால் பண்றேன். அடுத்து அந்த டாட் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள்னு கொடுக்குறோம்ல, இது என்னன்னா இது நான் ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது. இந்த ஹார்ஸ் பவரை எக்ஸ் லேபிளுக்கு மார்க் பண்ணு, ஒய் லேபிளுக்கு மைல்ஸ் பர் கலான் பிராக்கெட்ல எம்பிஜின்னு மார்க் பண்ணுன்னு நான் கொடுத்துருக்கேன்.
அடுத்து இந்த சார்ட்டுக்கான டைட்டிலையுமே நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்குதான் இங்க plot டாட் டைட்டிலுக்குள்ள ஹாஷ் பார் விசஸ் எம்பிஜின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி when I give plot dot show இந்த சார்ட் எனக்கு கிரியேட் ஆகி ஷோ ஆகி. now இந்த சார்ட்ஸை பார்த்து நம்மளுக்கு தேவையான இன்சைட்ஸை எடுத்துக்கலாம். the next step is என்னோட மாடலை சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்றது. இப்போ நான் எந்த மாடலை சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண போறேன்? லீனியர் ரெக்ரெஷன். அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ்ல நான் என்ன பிளாட் பண்றேன், ஒய்ல என்ன பிளாட் பண்றேன், என் மாடல்ல எந்த டேட்டாவை நான் கொடுத்து எதை கண்டுபிடிக்க போறேன். இப்போ எக்ஸுக்குள்ள எந்த ஒரு காலமை கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்கான காலம் தான் நம்ம எக்ஸுக்குள்ள கொடுப்போம். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண போதும் அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் டார்கெட் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை ஒய்க்குள்ள கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்குள்ள டேட்டா ஆஃப் ஹார்ஸ் பவர்னு கால் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் வைக்குள்ள டேட்டா ஆஃப் எம்பிஜின்னு கால் பண்ணிருக்கேன். இப்போ மாடலை பில்ட் பண்ணணும்ல, மாடலை கிரியேட் பண்றேன் அதுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இதுல நான் மாடல் ஈக்குவல் டு லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கும்போது எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் கொடுக்கும்போது மாடல் கிரியேட் ஆகுது. அடுத்து இந்த மாடலை ட்ரெயின் பண்ணும்ல, ட்ரெயின் பண்றதுக்கு இந்த டேட்டா செட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ, இந்த ரெண்டு காலமை அப்படின்ட்டு நான் சொல்றதுக்கு இந்த எக்ஸுக்குள்ளே ஒய்க்குள்ளேயும் தானே அந்த ரெண்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ மாடல் டாட் ஃபிட்டுக்குள்ள எக்ஸ் கமா ஒய்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, என் மாடல் பில்ட் ஆகுது. அதுவும் எதை பேஸ் பண்ணி பில்ட் ஆகுது, இந்த ரெண்டு காலம்ஸை பேஸ் பண்ணி பில்ட் ஆகுது. The next step is visualizing the best fit line. So best fit line எப்படி விஷுவலைஸ் பண்ணி பாப்பீங்க, எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ அந்த லைனை பில்ட் பண்றதுக்கான கோடிங் பார்ட் தான் இது. ஸோ சிம்பிள் தான், as simple as the scatter plot creation. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரெடிக்டட் எம்பிஜிக்குள்ள நீங்க மாடல் டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்கணும். ஏன், என் மாடல் ப்ரெடிக்ட் பண்ண போது இல்லையா, அந்த வேல்யூஸை சேவ் பண்ணி வச்சுக்கோ இந்த ஒரு வேரியபிள்குள்ள போட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் வேல்யூ ப்ரெடிக்டட் வேல்யூன்னு ரெண்டு வேல்யூ இருக்கும்ல அந்த எம்பிஜிக்கு. ஸோ இது ஆக்சுவல் வேல்யூ, இது ப்ரெடிக்டட் வேல்யூவா இருக்கும். ஓகே, தென் ஐம் கிவிங் பிளாட் டாட் ஃபிகர் பிகாஸ் இந்த ஃபிகர் கிரியேட் பண்றதுக்காக, ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்றதுக்காக பிளாட் டாட் ஸ்கேட்டருக்குள்ள இந்த எக்ஸ் கமா ஒய்னு இந்த ரெண்டு வேல்யூஸையும் கால் பண்றேன். நெக்ஸ்ட் டு தட் ஐம் கிவிங் plt டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் கமா ப்ரெடிக்டட் எம்பிஜி. ஸோ எக்ஸ்ல நீ எனக்கு இந்த ப்ரெடிக்டட் எம்பிஜியை பிளாட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். தென் எக்ஸ் லேபிள்ல ஹார்ஸ் பார்னு மார்க் பண்ணி வச்சுக்கோ, ஒய் லேபிள்ல எம்பிஜின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோ. டைட்டில் நீ எனக்கு பெஸ்ட் ஃபிட் லைன் கொடு. எக்ஸ்ல என்ன மார்க் பண்ணிருக்க, ஹார்ஸ் பவர்னு, ஒய்ல எம்பிஜின்னு மார்க் பண்ணிருக்கேன், டைட்டில் பெஸ்ட் ஃபிட் லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி நீங்க பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த பிளாட் கிரியேட் ஆகி ஷோ ஆகும். அடுத்து ஸ்லோப். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை நீங்க ஸ்பெசிபிக்கா இப்போ இந்த வேல்யூ வச்சு நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல, இது ஜஸ்ட் உள்ள ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு ஃபார்முலா லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு படிச்சுட்டு போல y is equal to mx plus c ஆல்ரெடி. ஸோ அதுல mன்றது ஸ்லோப் அந்த மாதிரி எல்லாம், அதுதான் இந்த லீனியருக்கான அந்த ஃபார்முலா. லீனியரா ஒரு லைன் இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்லோப் அந்த இன்டர்செப்டுக்கான வேல்யூவை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்றோம். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி பிகாஸ் இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆர்எம்எஸ்சிக்குள்ள போயிடும். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு நீங்க அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 0ன்னு கொடுப்பீங்க. தென் பிரிண்ட் ஸ்லோப்னு கொடுத்தனா இந்த வேல்யூ எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகிரும். தென் இன்டர்செப்ட் வேல்யூ ஃபில் பண்றதுக்கு லைக் செக் பண்ணி பாக்குறதுக்கு மாடல் டாட் இன்டர்செப்ட் அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துட்டு தென் ஐம் கிவிங் when I give print of intercept இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் இந்த வேல்யூவை இன்டர்செப்ட கால் பண்ணும்போது அதோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ சி ஸ்லோப் வேல்யூ இஸ் திஸ் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் திஸ். அடுத்து என் டேட்டால என்ன எரர் நடந்துச்சு அப்படின்னு தெரியணும். அதுக்கு எனக்கு ஆர்எம்எஸ்சி வேல்யூ வேணும். ஸோ ஆர்எம்எஸ்சிக்கு முன்னாடி நான் மீன் ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிக்கணும். அதோட ஸ்கொயர் ரூட் தான் ஆர்எம்எஸ்சி. ஸோ மீன் ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. எம்எஸ்சி அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள மீன் ஸ்கொயர்ட் எரர் ஆஃப்னு கொடுத்துட்டு அந்த ஒய் நான் என்ன வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போறேனோ அந்த ஒரு காலம், தென் ப்ரெடிக்டட் எம்பிஜி அதாவது ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் எம்பிஜிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை எனக்கு கண்டுபிடிச்சு கொடு. அதை நீ பிரிண்ட்னு கொடுத்துட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் இந்த எம்எஸ்சியை கால் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு அந்த எரர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் when I give RMSC is equal to np dot square root of MSC இந்த SQRT இருக்கு இல்லையா, அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ எனக்கு அவுட்புட்டா வரும். தென் ஆர் ஸ்கொயர்ன்றது எனக்கு ஒரு அக்யூரசி செக் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ மாதிரி. ஓகே,
தென் நடுவுல இங்க கிரேடியன்ட் டெசன் ஒரு ஸ்டெப் வருது இல்லையா, இது எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிபிக்கா நீங்க கான்செப்சுவலா என்னோட எஸ்கே லேர்னை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இன் சச் சினாரியோ வாட் வி ஆர் டூயிங் ஹியர், எப்பவுமே எஸ்கே லேர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோப்ல பெஸ்ட் ஸ்லோப் எது, அதாவது எனக்கு ஒரு லைன் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எது எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது, அதுல எந்த வேல்யூ இன்டர்செப்ட் வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்றத செக் பண்ணும். சோ அதுல அதுக்கு என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணும் அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்னா ஸ்பெசிஃபிக்கா ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும். அதுல ஒன் ஆஃப் த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் தான் கிரேடியன்ட் டெசன். நம்ம போன வீடியோலயும் ரொம்ப கிளியரா பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு மாடல் டாட் ப்ரெடிக்டுக்குள்ள அந்த 120ன்னு கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல 120ன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா 120ன்ற ஒரு வேல்யூ நான் ஹார்ஸ் பவருக்கு கொடுத்தா அதுக்கு எம்பிஜி என்ன ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ரேண்டம் வேல்யூ தான் இந்த 120. சோ இந்த மாதிரி ஒரு 4-5 வேல்யூ கொடுத்து அது எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி எம்பிஜி ப்ரெடிக்ட் பண்ணுதா, கரெக்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்னு நீங்க வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம். So this is one of the optimization technique, gradient descent. So R square அப்படின்றது it's like accuracy value. இந்த இடத்துல root mean square error அப்படின்றது error value. So now the values are like this. RMSE க்கு எனக்கு 4.89 இருக்கு, R squareக்கு 0.6 இருக்கு. So 0.6ன்றது it's more than 0.5. So அதனால எனக்கு accuracy ஓரளவு கரெக்டா தான் இருக்கு. RMSE 4.89 வந்திருக்கு. இது ஆக்சுவலி இந்த இடத்துல இங்க நான் 2 காலம் தானே எடுத்திருக்கேன், அதாவது ஒரு காலம் வச்சு இன்னொன்னு ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ நான் எம்பிஜியை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எனக்கு மற்ற காலம்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணாதான் நல்லா அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணும். சோ இப்போ ஒரு காலம் யூஸ் பண்ணும்போது இந்த ஆர்எம்எஸ்சியும் இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூவும் கரெக்ட் தான். சோ இந்த மாடல் கரெக்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. தென் ரெசிடுவல் அனாலிசிஸ். சோ ரெசிடுவல் அனாலிசிஸ்ல நம்ம எரர்ஸ் எப்படி இருக்கு, அந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ரெடிக்டட் வேல்யூஸ்க்கும் ஆக்சுவல் வேல்யூஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு செக் பண்ணி பார்ப்போம். சோ அப்படி பார்க்கும்போது ப்ரெடிக்டட் எம்பிஜி அண்ட் தென் ஆக்சுவல் எம்பிஜி வேல்யூவை இங்க பிளாட் பண்ணிருக்கோம். இங்க எனக்கு சார்ட் சரியா இல்ல, ஏன் தெரியுமா? இட் இஸ் பிகாஸ் நான் 2 காலம்ஸ் தான் பிளாட் பண்றேன், ஒண்ணு வச்சு இன்னொரு காலம் பிளாட் பண்றேன். ஸ்பெசிபிக்கா அந்த ஹார்ஸ் பவர் வச்சு மட்டும் எம்பிஜியை ப்ரெடிக்ட் பண்றேன். எனக்கு அது இட் இஸ் நாட் எனஃப். நான் எம்பிஜி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா மற்ற காலம்ஸையும் யூஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் எனக்கு இந்த பிளாட் வந்து இந்த மாதிரி மெஸ்ஸியா இருக்கு, டேட்டாலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இல்லைன்னா எனக்கு ஈவனா ஒரு இன்க்ரீசிங் லைனாவோ இல்ல டிக்ரீசிங் லைனாவோ இருந்திருக்கும். இதை பிளாட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே residual is equal to y minus predicted MPG, அதாவது actual values minus predicted MPG values. y-க்குள்ள வந்து actual MPG value ஸ்டோர் ஆயிருக்கு. then plot dot figure னு கொடுக்கும்போது எனக்கு இந்த figure create ஆயிரும். then plot dot scatterக்குள்ள அந்த predicted MPG plot பண்ண, then residuals னு நீ residuals plot பண்ண, அந்த error plot பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்குறேன். because residualsக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம், y minus predicted MPG, actual valuesல இருந்து predicted MPG values minus ஆகி அதுக்குள்ள ஸ்டோர் ஆகும். then அடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா plt dot axh line கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஹரிசாண்டலா ஒரு லைன் வேணும். சோ இந்த டேட்டா ஸ்ப்ரெட்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த லைன் இருந்தா பெட்டரா இருக்கும்னு இங்க ஒரு ஹெச் லைன் கொடுக்குறேன். அதுக்காக தான் இங்க axh லைன் இருக்கு. எக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு ஹரிசாண்டல் லைன் போடு. then y is equal to 0னா எனக்கு அந்த yல கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. then ஸ்பெசிபிக்கா ஃபாலோட் பை தட் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. எக்ஸ் லேபிள்குள்ளயும் y லேபிள்குள்ளயும் எனக்கு தேவையான நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபாலோட் பை தட் டைட்டிலுக்கு கஸ்டமைஸ் தான் என்னோட டைட்டில் ரெசிடுவல் பிளாட்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபைனலி நீங்க பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது இந்த சார்ட் எனக்கு கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். இதுதான் நீங்க ஒரு லீனியர் ரெக்ரெஷன் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டான ஒர்க் ஃப்ளோ. திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, importing required libraries. எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். அடுத்து என்னோட டேட்டா செட்டை லோட் பண்ணுவேன். இங்க நான் ஆன்லைன்ல இருந்து இம்போர்ட் பண்ண மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் டேட்டா செட்டை நீங்க எடுத்து சைட்லயே அப்லோட் பண்ணிக்கலாம், இங்க ஃபோல்டருக்குள்ள, இல்ல இந்த மாதிரியும் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க, அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ண மாதிரி நீங்களும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் தட் டேட்டாவை கிளீன் பண்ணும். சோ இந்த டேட்டாவை நான் இந்த மாதிரி பேசிக்கா கிளீன் பண்ணிருக்கேன். நம்ம ஆல்ரெடி டேட்டா கிளீனிங்க்குனே ஒரு ஸ்டெப் பார்த்தோம்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணணும். தென் டேட்டா இன்ஸ்பெக்ஷன், டேட்டாவை புரிஞ்சுக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் 5 rows என்ன, அடுத்த 5 rows என்ன, டிஸ்கிரைப் கொடுத்து நியூமெரிக்கல் வேல்யூஸ் புரிஞ்சுக்கிறது. தென் விஷுவலைசேஷனுக்கு நீங்க எவ்வளவு சார்ட்ஸ் தேவைப்படுமோ உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு சார்ட்ஸ் கிரியேட் பண்ணும். இங்க ஸ்கேட்டர் பிளாட் விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். தென் என் மாடலை ட்ரெயின் பண்றேன், கிரியேட் பண்ணி மாடலா ட்ரெயின் பண்றேன்.
followed by that இங்க எனக்கு பெஸ்ட் ஃபிட் லைன் தேவை லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறேன். நெக்ஸ்ட் தட் மாடலோட பேராமீட்டர்ஸ், ஸ்லோப் வேல்யூ என்ன, இன்டர்செப்ட் வேல்யூ என்ன அப்படின்றத ஜஸ்ட் பிளாட் பண்ணி பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தட் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ எரர் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஆர்எம்எஸ்சி, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காஸ்ட் ஃபங்க்ஷனா எம்எஸ்சி பிளாட் பண்றேன். அதுக்கு எடுத்த ஆர்எம்எஸ்சி அண்ட் ஆர் ஸ்கொயருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். தென் கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்றது டேட்டாவை ஆப்டிமைஸ் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூ கொடுத்து இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு செக் பண்ணி பாக்குறேன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ல. தென் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்ல நான் சொன்ன அந்த ஆர்எம்எஸ்சி அண்ட் ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூ வருது. ஃபைனலி அந்த ரெசிடுவல் அனாலிசிஸ், அதாவது ஆக்சுவல் வேல்யூஸ்க்கும் ப்ரெடிக்டட் வேல்யூஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பிளாட் பண்ணி செக் பண்ணி பார்த்திருக்கேன். சோ இதுல இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரியல் டேட்டா செட் லோடிங், டேட்டா கிளீனிங், டேட்டா இன்ஸ்பெக்ஷன். நீங்க எந்த ஒரு லீனியர் ப்ராஜெக்ட், லீனியர் ரெக்ரெஷன் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றீங்கனாலும் இவ்வளவு ஸ்டெப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். தென் விஷுவலைசேஷன், மாடல் ட்ரைனிங், நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபிட் லைன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, மாடலோட பேராமீட்டர்ஸ், காஸ்ட் ஃபங்க்ஷன், கிரேடியன்ட் டெசன்ட்னா என்ன, எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் அண்ட் ஃபைனலி ரெசிடுவல் அனாலிசிஸ். ஸோ இது உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் டேட்டா செட் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு இப்பவே கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் a basic foundation. This is very much important before you switch into any projects. So இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா without hesitation drop them in comments. இந்த வீடியோவை நீங்க இன்னொரு டைம் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது you watch it once again, நீங்க பாஸ் பண்ணி திருப்பி போய் பார்த்தாலே உங்களுக்கு அந்த டவுட் ரிசால்வ் ஆயிரும். பிகாஸ் உங்களுக்கு நான் இது எல்லாமே லைக் நீங்க ஒரு பிகினரா கன்சிடர் பண்ணி தான் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ even if you have any doubts without hesitation drop them in comments. இன்னைக்கான செஷனை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா day 44 completed அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம போய் கமெண்ட் பண்ணிருங்க. Bye for now. We'll meet you in next amazing video.